என்னை போலவே ஒவ்வொரு சக்திகளுக்கும் எந்த மூலையில் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, எந்த மூலையில் அம்மா என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்களுடைய வேதனைகளையும் குறைகளையும் தீர்ப்பேன் என்று அருள்வாக்கில் சொன்னது போல ஒளியாக சென்று அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் தாயே என்று நான் இப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இன்று கூட 5 மணி அளவில் ஒரு சக்தி கோட்டமங்கலத்தை சேர்ந்தவங்க. அவர் நான் பார்த்ததில்லை அவர்களை. அவர் கணவர் நாகராஜ் ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல கோயம்புத்தூர்ல சேர்த்துருக்காங்க. அழுதார்கள். அழுகாதே அம்மா என்று சொல்லி அம்மா நடத்திய அற்புதங்களை சித்தாடல்களையும் சொல்லி இன்னும் 2 நாட்களில் என் கணவருக்கு சரியாகிவிட்டது என்று நீ போன் செய்வாய் அம்மா. அம்மாவின் திருவடிகளில் பாதங்களில் நான் நாகராஜ் என்ற பெயரை எழுதி வைக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதும் அம்மாவோட திருவடிகள்ல 3 பேருடைய குறைகளை அம்மா திருவடிகளில் எழுதி வைத்திருக்கிறேன் சக்திகளே. எனது கணவர் சென்ற வாரம் என்னை கேட்டார், எங்க அம்மா சொத்தெல்லாம் பங்கி கொடுக்க போறாங்க, காடு தோட்டம் வீடு எல்லாம் இருக்கு. என் தம்பி மனைவி என் தம்பியிடம் சொல்லி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எனக்கு இதை தாங்க அதை தாங்க பங்கி கேட்கிறாங்க. 2 பசங்க தான். நீயும் வா, வந்து உனக்கு என்ன வேணும் என்ன கேளு. நீ மட்டும் ஏன் வரமாட்டேங்கிறாய், சொத்தை பத்தி ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாய் அப்படின்னு என் கணவர் கேட்டார். இந்த உலகத்திலேயே கிடைக்காத பெரிய சொத்து, யாருக்கும் கிடைக்காத சொத்து எனக்கு கிடைத்திருக்கிறது. என் தாய் பங்காரு தெய்வம். இந்த சொத்தை விட வேற எந்த சொத்து நமக்கு வேணும்? நான் கஷ்டப்படும் போது அந்த சொத்து வந்து உதவி பண்ணுச்சா? என் கணவரிடம் கேட்டேன். என் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுவதற்காக கேட்டேன். உங்க அம்மா பணம் தரல. என் கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸ் 3 பவுனை வித்து பீஸ் கட்டினேன். அப்பவெல்லாம் அந்த சொத்து எனக்கு உதவி செய்யும். என் தாய் தான் என் கூட இருந்தாங்க. எங்க அம்மா தான் என் கூட இருந்தாங்க. என்னுடைய ஒவ்வொரு நாள் கண்ணீரையும் எங்க அம்மா தான் தொடச்சு. யாருக்கும் கிடைக்காத பெரிய சொத்து என் கூட இருக்கும்போது அந்த சொத்து எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டும் என்றால் உன் பெற்ற தாயிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நான் வாங்கிட்டு வந்தா நீ கேட்கணும். வேண்டாம், எதுவுமே எனக்கு உங்க சொத்து எதுவுமே வேண்டாம். கஷ்டப்படும் போது உதவாத அந்த காசு பணம் இனிமேல் எதற்கு சக்தி நமக்கு? இன்னைக்கு நல்லா வச்சிருக்க அம்மா, நம்ம அருள் கிடைச்சிருக்கு, அம்மாவோட அருள் கிடைச்சிருக்கு. அம்மாவோட அருளால இன்னைக்கு நன்றா இருக்கிறேன். எந்த கவலையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, எந்த மனவேதனையும் இல்ல, எதுவுமே இல்ல. கஷ்டங்கிற வார்த்தை என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிருச்சு. அம்மா எப்ப என் வாழ்வில் வந்தார்களோ, அம்மா என்னிடம் வந்தது, நான் அம்மாவிடம் என்று நான் வந்தேனோ, அம்மாவோட திருவடிகளில் நான் என்னைக்கு சரணாகதி ஆனேனோ அன்றே என் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து விட்டது. இன்று நன்றாக இருக்கிறேன். அது இல்லாம பிள்ளைங்களும் மாசம் 10,000 செலவு அவங்களும் கொடுக்குறாங்க, என்னோட அக்கௌண்ட் போடுறாங்க. போதும், எனக்கு இனி ஆன்மீக பாதை, என் தாயோட பாதை, என் குருவின் வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இதை விட வேறு உலகத்துல கிடைக்காத ஒன்று என் தாய் கிடைச்சிருக்கிறார். எனக்கு பணி கிடைச்சிருக்கு, பிரச்சார பணி கிடைச்சிருக்கு. எத்தனை ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்தேனோ, என் அம்மா நடத்துகிற அற்புதங்களை எல்லாம், என் வாழ்வில் நடத்திய அற்புதங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு தாய் நம்மோட ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இருந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்வில் அம்மா கூடவே இருந்து இவ்வளவு அற்புதங்களை நடத்தி இன்று எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் மிக சந்தோஷமாக பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். சக்திகளை அம்மாவோட அருளும் ஆசீர்வாதத்தாலும். இதை விட சக்திங்களே, நம்ம அம்மா ஓங்காரத்துக்குள்ள போன போது நான் கத்த லைவ்ல எடுத்து போட்டாங்க டிவில. எங்க தாய் மாமா எங்க அம்மாவோட தம்பி எதிர்த்த வீட்டுல இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு இங்க வாங்க 2 பேரும், உங்க பொண்ணு பாருங்க போய் அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கு. பெத்த தாய் தவப்பை நீங்க இறந்தீங்கன்னா உன் பிள்ளை இப்படி அழுகுமான்னு தெரியல. எங்க தாய் மாமா கேட்டிருக்காரு. வந்ததே கேட்டாரு எங்க தாய் மாமா, எப்படி அழுதாங்க லைவ்ல டிவில பார்த்தோம். உங்க அம்மாவுக்கு இப்படி அழுவியா? தெரியல மாமா அப்படின்னு சொன்னேன். தெரியல. எங்க அம்மா தவறுனதுக்கு அப்புறம் நான் இப்படி அவ்வளவு தூரம் நான் இப்படி அழுவனான்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கண்ணீரையும் தொடச்சது ஏன் பங்காரு தெய்வம் தான். அந்த இழப்பு என்னால இன்னும் தாங்கிக்க முடியல. ஆனாலும் அம்மா ஒவ்வொரு நாளும் எனக்கு கனவுலயும் விடிய காலையில 3 மணிக்கு என்ன எழுப்புவாங்க. சைனம் சொல்லு, நான் இருக்கேன். இந்த பள்ளி 3 மணிக்கு டொக்கு நினைச்சு அழுகாத புலம்பாத, நான் இருக்கேன் அப்படிங்கறத அம்மா எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க சக்தி. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தேறியிருக்கேன். ஒரு 6 மாச அளவுல நான் ரொம்ப அழுதுட்டே இருந்தேங்க சக்தி. அப்புறம் அம்மா இப்போ ஓங்காரத்துல இருந்து ரொம்ப சக்தியோட ஒவ்வொரு சக்திகளுக்கும் அற்புதம் என் கண்ணு முன்னாடி நடத்தும் போதும் நான் உணர்ந்துட்டே இருக்கேன். அம்மா இல்ல, நம்ம கூட தான் இருக்காங்க. இப்ப ரொம்ப சக்தியோட இருக்காங்க. அப்ப இருந்தப்ப எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இன்னும் சக்தி அம்மா அதிகமா பெற்று இன்னும் யாரெல்லாம் அழுகுறாங்க அவங்களுக்காக நம்ம வேண்டுறோம், அது அம்மா அப்படியே நடத்துறாங்க.
யாருக்கெல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம், திருவடிகளை பேர் எழுதி வைக்கிறோம், அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண விடாமே தடுத்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. சக்தி இது நிறைய இருக்குதுன்னு சக்தி. நீங்க வருஷம் பூரா என்ன பேச சொன்னீங்கன்னாலும் நான் சொல்லிட்டே இருப்பேன். பௌர்ணமி எப்ப பாத்தீங்கன்னா பூலவாடி சக்தி பீடத்துல பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க. ஏன் சக்தி 2, 3 பௌர்ணமிக்கு வரல? நீங்க வாங்க, நீங்க வந்து பேசினா இன்னும் கூட்டம் நிறைய வருது, மக்கள் ஆர்வமா கேக்குறாங்க அப்படின்னு பேசும்போது ஒரு அம்மா அழுதுட்டே இருந்தாங்க சக்தி. அப்போ அந்த சக்தி எழுந்து ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தாங்க. நான் பேசி முடிக்க வரைக்கும் மறுபடியும் பாதியில எந்திரிச்சாங்க. நான் ஒண்ணு சொல்லலாமா அப்படின்னு. இருங்கம்மா, நான் இதை பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க உங்களுக்கு நடந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு. பக்கத்து கிராமம் பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம், குளவடி பக்கத்துல. அந்த அம்மா எழுந்து சொல்றாங்க, சக்தி அம்மா சொல்றது அத்தனையும் உண்மை. அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் அற்புதங்கள் அனைத்தும் சத்தியமான உண்மை. எனக்கு நேற்று நடந்தது. அதாவது இந்த பௌர்ணமியில் ஒரு நாள் முன்னாடி நடந்தது. இந்த மாதத்தில் 2026 6வது மாசம் பௌர்ணமியில நடந்த நிகழ்ச்சி சக்திகளே. குளவடி சக்தி பீடத்துல பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த சக்தி சொல்றாங்க, எங்க அம்மா 2 வாரங்களுக்கு முன்பாக 100 நாள் வேலைக்கு சென்றிருக்கும் போது கீழே விழுந்து பின்னாடி தலையில அடிபட்டு விட்டது. ரத்தம் போய் உறைஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். பேச்சு மூச்சு இல்ல, கை கால எழுந்து நடக்க முடியல, ரத்தம் உறைஞ்சிருச்சு. என்ன பண்ணதில்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்கள் சொல்வது போல் என் கணவர் குடும்பத்தில் சரியில்லையம்மா, தண்ணி போட்டுட்டு சரியா கவனிக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாவும் இப்படி வாய் பேசாம எழுந்திருக்க முடியாம படுத்துட்டாங்களேன்னு வந்து இதே பூலவாடி புஷ்பவனம் சக்தி பீடத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அங்க அம்மா அங்க வந்திருக்காங்க அந்த கோவிலுக்கு. அங்க வந்து நான் அழுதை சக்திகளே போல வந்து சக்தி பீடத்துல வந்து நான் வெள்ளிக்கிழமை விளக்கேத்திட்டு அழுதுட்டு போறேன். அம்மா, எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா உயிரை காப்பாத்தி கொடு. நான் ஆயுசு இருக்க வரைக்கும் வந்து இங்க விளக்கேத்தி இந்த சக்தி பீடத்துல என்னால முடிஞ்ச பணிகளை நான் செஞ்சுட்டு போறேன் அம்மா. எங்க அம்மா உயிரை காப்பாத்தி கொடுன்னு நான் வந்து அழுதுட்டு போனேன் சக்திகளே. அப்ப இங்க இருந்து எனக்கு தீர்த்தம் கொடுத்தாங்க, கலச தீர்த்தம் கொடுத்தாங்க, விபூதி குங்குமம் கொடுத்தாங்க. நான் அதை எடுத்துட்டு போய் எங்க அம்மாவுக்கு ஒரு 2 சொட்டு தான் வாயில விட்டேன். சுயநினைவே இல்லாம இருந்தாங்க. எங்க அம்மா நான் நின்னா யாருன்னே எங்க அம்மாக்கு தெரியாது, என்னையவே யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு 2 வாரங்கள் நான் கஷ்டத்தை அனுபவித்தேன். 15 நிமிடத்தில் அம்மாவுடைய விபூதி குங்குமம் எல்லாம் வைத்து விட்டேன். 15 நிமிடம் 20 நிமிடம் கழித்து என்னை கூப்பிடுறாங்க மகளேன்னு கூப்பிட்டு. பசங்க எல்லாம் எங்கம்மா? நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன், பசங்க எங்க அப்படின்னு தெளிவா பேசுறாங்க. எனக்கு அதிசயத்தில் ஆச்சரியத்தில் நான் உறைந்து விட்டேன் சக்தி அப்படின்னு. எழுந்து நின்னு எல்லா சக்திக்கு முன்னாடி அந்த சக்தியை பேச சொன்னேன். ஏன்னா நான் மட்டுமே அம்மா நடத்திய அற்புதங்களை சொல்வதை விட அவர்களுக்கு அம்மா நடத்திய அற்புதத்தை அவர்கள் வாயாளி அப்படி அழுகிறாள் அந்த பெண்மணி. அழுது கொண்டே இந்த பூலவாடி சக்தி பீடத்தில் பௌர்ணமி பூஜைக்கு வந்திருக்கும் அனைத்து சக்திகளும் அந்த தாயிடம் மண்டியிட்டு நான் நன்றி சொல்லி, என் கண்ணீரால் நான் நன்றி சொல்லி வருகிறேன். அம்மா, என் தாயை காப்பாத்தி கொடுத்து விட்டார்கள் என்று அந்த பணப்பட்டி ஊரை சேர்ந்த அந்த பெண்மணி அழுது கொண்டு சொன்னார்கள். அனைத்து சக்திகள் முன்னாடியும் அழுது கொண்டு சொன்னார்கள் சக்திகளே. அப்போ அம்மா சொன்னேன், டாக்டர்கள் சொல்வார்கள் அவர்கள் பார்க்கும் வைத்தியம் அது கரெக்டா இந்த வைத்தியம் தான் சொல்லி சொல்லுவார்கள். அதுக்கு மீறின ஒரு டாக்டர் இருக்காங்கல்ல நம்ம அம்மா. மருவத்தூர் மருத்துவச்சிக்கு மிஞ்சிய டாக்டர் இந்த உலகத்தில் இல்லையம்மா. நம்ம அம்மா தான் மருத்துவச்சி. மருவத்தூரால் மருத்துவச்சியாக வந்து நம்மளுடைய அத்தினை என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன ஒரு வியாதி அத்தனையும் குணப்படுத்துவதற்காகத்தானே நம் மருவத்தூரால் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் எடுத்து பிரச்சாரம் செய்தேன் சக்திகளே. இது போன்ற அம்மா நிறைய நிறைய அற்புதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பணம் மட்டுமே சம்பாதிச்சு சேஃப்டி பண்ண நாம புண்ணியத்தையும் சம்பாதிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் பண்ண வேண்டும். நம்மனால் முடிந்தது தர்மத்தை பண்ணுவோம். ஒரு ஆத்மா அழுகும் போது, ஒரு ஆத்மா நான் இந்த துயரத்துல இருக்கேன், இந்த கஷ்டத்துல இருக்கேன்னு நம்ம கிட்ட ஒரு சவாடை அணிஞ்சிருக்கிறதுனால ஒரு சவாடை தப்பி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு மனசு ஆறுதல் சொல்லி அம்மாவை கும்பிடு, அம்மாவை வேண்டு, இதுதான் வழி, குரு பாதையில நடக்கும், குருமா பாதத்துல சரணாகதி ஆகும், நம்மளை காப்பாத்துவாங்க, நீ திருவடிகள்ல உன் பிரச்சனைகளை எழுதி வை என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்திகளுக்கும் அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாட்டும் போது இதுவும் ஒரு தர்மமே. என்கிட்ட பணங்காசு இல்ல, நான் தர்மம் பண்ண முடியாதுன்னு சில பேர் கேட்கலாம். கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம்.
இது அம்மா சொன்னதுதான். ஒரு ஆத்மாவை திருப்திப்படுத்தினாலோ, ஒரு ஆத்மாவை சந்தோஷப்படுத்தினாலோ, அதுவும் ஒரு தர்மம் தான் சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடமும் அன்பாக இருப்போம், அன்பாக பேசுவோம், அன்பாக நடந்து கொள்வோம். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சந்தோஷப்படுத்துவது போல் பேசுவோம். தயவு செய்து நாம் ஒரு ஆத்மாவை கூட கஷ்டப்படுத்த கூடாது. அதுதான் பெரிய பாவமே என்று நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. பொறாமைகள் என்னும் தீ வேண்டாம், புறம் பேசாதே என்று அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நாம் யாரையும் எந்த புறமும் பேசக்கூடாது. ஏனென்றால் அந்த பொறாமை என்ற தீ நம்மைத்தான் சுடும். ஏனால் அவளோ ஆதிபராசக்தியின் பிள்ளையாச்சே, அவளை போய் நம் கொண்டு போகும் பொறாமை தீ சுடுமா? கண்டிப்பா சுடாது. நம்மேல் யார் எந்த பொறாமை தீயை வீசினாலும் அம்மா மடியில், அம்மா பாதத்தில் நாம் இருக்கிறோம். அதை அம்மா அப்படியே பிடித்து நமக்கு அந்த வலியும் வேதனை கொடுக்காமல் திருப்ப அவர்கள் மேலே வீசிவிட்டார். அதனால நாம் முடிந்த வரைக்கும் நல்லதை மட்டும் செய்வோம். அம்மாவின் பாதங்களை பற்றி கொள்வோம். நாம் சேர்த்து வைக்கும் இந்த புண்ணியம், தர்மம் பேங்கில், ஒரு பேங்க் அக்கௌண்டில் சேகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு தர்மங்களும், ஒவ்வொரு புண்ணியங்களும், ஒவ்வொரு தொண்டும், நாம் செய்யும் பணியும் சேகரித்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். தக்க சமயத்தில் இன்று சங்கீதா உயிரை அம்மா காப்பாற்றியது போல் நம் வம்சத்தை அந்த புண்ணியத்தால், அந்த தர்மத்தால், அந்த தொண்டு தர்மம் புண்ணியம் இதையெல்லாம் வைத்து நம்ம சேகரித்து வைத்திருக்கும், அதை எடுத்து நம் ஆபத்துகளை அம்மா காப்பாற்றுகிறார். அம்மா அம்மா என்று வாயில் சொன்னால் மட்டும் பத்தாது. அதுக்கு தகுந்தது போல நாம் தொண்டும் தர்மம் செய்ய வேண்டும். அதுதான், அதை வைத்துதான் நம்ம அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்க. அதை வச்சுதான் அப்ப காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற கேள்வி இல்லை. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். தவறாக இருந்த மன்னித்துக் கொள்ளுங்கள். நாம் செய்யும் அந்த தொண்டும் தர்மமும் புண்ணியமும் நம்மை கண்டிப்பாக வந்து சேரும். நல்லதை மட்டும் செய்வோம். இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கணும். இந்த காலேஜ் போறாங்கல்ல பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லணும். இதை வந்து நான் எல்லா கிராமத்துலயும் பிள்ளைகளை மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய சொத்து எது அப்படின்னு சொல்லி கேட்பேன் சத்திங்களே. அப்போ முழிப்பாங்க, உங்களுடைய சொத்து எது தெரியுமா? உங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சது கிடையாது சக்திகளே, உங்களுடைய படிப்பு. படிப்புங்கிற சொத்து, அதை நீங்க காப்பாத்திக்கீங்க. ஏன்னா அந்த படிப்பு இல்ல, என்னால படிக்க முடியல, என் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிற ஒவ்வொரு வேதனையும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த வேதனையை என் வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க படிக்க முடியுமா? என் வயசு ஆகும்போது நீங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? என் வயசு ஆனதுக்கு அப்புறம் காலேஜ் போக முடியுமா? முடியாது. இந்த வயசுல இந்த நேரத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா படிங்க, மூல மந்திரம். நீங்க உங்களுக்கு படிப்பு வந்து இது புரியல, இந்த பாடம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அம்மாவுடைய மூல மந்திரம் அந்த நேரத்துல ஆன்லைன் சொல்ல முடியாது. வீட்டுல இருக்கும்போது அம்மாவுடைய மூல மந்திரத்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் மந்திர நூல் வாங்கி தரேன். நீங்க வந்து அம்மா மூல மந்திரம், தோத்திரம், அடிகளார் போற்றி எப்பவெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குதோ அப்பவெல்லாம் இத படிச்சுட்டே வாங்க. அடிகளார் போற்றி ஒரு புதையல் ரகசியமடா மகனேன்னு அம்மா அருள் வாக்குல சொல்லியிருக்காங்க. அது சத்தியமான உண்மை. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இதை கேட்டுட்டு, அதாவது கவிதா சக்தி சொன்னதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல கேட்காம, அம்மா வந்து நமக்கு தெய்வம் நேர்ல வராது, ஏதாவது ஒரு ரூபத்துல செவ்வாடை குடும்பத்துல இருந்து ஏதாவது யாரோ ஒரு ரூபத்துலதான் சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்க, நல்லா மார்க் எடுப்பீங்க. கண்டிப்பா எடுக்கணும். இந்த சொத்தை மட்டும் நீங்க இழந்துடாதீங்க. அதே மாதிரி காலேஜ் போற பெண்கள் தயவு செய்து ஃபர்ஸ்ட் அம்மா சொன்னது, அம்மா அப்பா தான் முதல் தெய்வம், அடுத்தது குரு, அவங்க தெய்வம், அவங்கள நம்புங்க, வேற யாரையும் நம்பாதீங்க. படிங்க, காலேஜ் நல்லபடியா முடிங்க. நல்ல பெண்கள் இன்னைக்கு சொந்த காலில நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும், யாரு கையை எதிர்பார்க்க கூடாது. கணவன் கையோ, நாளைக்கு மாமியார் கை, மாமனார் இதுவரை ஒரு பூ வாங்குவதென்றாலும் ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் நம்ம கை நீட்டக்கூடாது. பெண்கள் எப்பவும் தன்னால் முடியும், நானும் சம்பாதிப்பேன், நான் 2 பேருக்கு நான் சாப்பாடு போடுவேன், அந்த அளவுலதான் நாம என்னைக்கு இருக்கணும். இல்ல தன் குடும்பத்தை நானே காப்பாத்துவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு படிப்புங்கிற சொத்து இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு போலாம். அந்த காலத்துலதான் வெளியூர் அனுப்பி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க. ஆனா இன்று எல்லா இடத்துக்கும் சென்று எங்க வேணாலும் ஹாஸ்டல்ல தங்கி இன்னைக்கு படிக்கிற வசதி, எல்லா வசதிகளும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க ஒன்னே ஒண்ணு, அம்மா அப்பா தெய்வம், இதை தவிர யாரையும் நம்பாம, இங்க நம்பி ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்காம தயவு செய்து நல்லா படியுங்கள்,
டிகிரி முடியுங்க, வேலைக்கு போங்க, சொந்த கால்ல நின்னுங்க. உன் தாய் தந்தையர் யாரை பார்த்து திருமணம் முடித்து வைக்கிறார்களோ அவர்களை முடித்து நம் ஆதிபராசக்தியின் பாதங்களை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமது அம்மா இன்னைக்கு என் வாழ்வை செருக்க வைத்தது போல உங்கள் வாழ்விலும் ஒளியேற்றுவாள். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, எந்த ஸ்கூல் பொண்ணா இருந்தாலும் காலேஜ் பொண்ணா இருந்தாலும் ஒரு சிக்ஸ்த் போர்த்து படிக்கிற குழந்தையா இருந்தாலும் நகர்றது இல்லைங்க சக்தி. 1 மணி நேரம் அப்படி உட்கார்ந்து கேட்கிறார்கள். இன்று ஊரே ஐயம்பாளையம் கிராமம், இது குப்பம்பாளையம் கிராமம். அங்கிருந்து பெற்றோர்கள் எனக்கு கால் செய்து எனக்கு நன்றி சொன்னார்கள் சக்திகளே. இந்த வருடம் 10th +2ல எல்லாரும் நல்ல மார்க் என்று எனக்கு நன்றி சொன்னார்கள். ஒரு ஊரே ஒரே மாதிரி எப்படி பாஸ் ஆக முடியும்? ஆனால் அவர்கள் சொன்னது, என் பிள்ளைகள் மூல மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 108 மந்திரம் நீங்க சொன்னது போல அந்த அடிகளார் போட்டி படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் மதுரை வீரன் கோயில் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்து என் பிள்ளைகள் மந்திரத்தை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சக்திகளே. அந்த ஓய்வு இருக்கிற நேரத்துல டிவி பாக்குறது இல்ல, அதிகமா செல்லு கேட்டு தொந்தரவு பண்றது இல்ல. சொல்லுவேன், செல்லு நீங்க பாக்குறீங்க, யூடியூப்ல ஏதோ பாக்குறீங்க. அவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டா அவங்களுக்கு பணம், அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம சொத்தை ஒவ்வொரு மணி நேரமும் நம் சொத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் சொத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம், நம் சொத்தை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு ஒரே வழி படிப்பு, இன்னொரு வழி ஆன்மீகம். ஆன்மீகத்துக்குள் வந்து விட்டீர்கள் என்றால் தெய்வ சக்தியால் எந்த ஆபத்து என்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. அதே போல தெய்வ சக்தியால என் பிள்ளைகளுக்கு படித்து முடித்து 2 நாட்களில் வேலை அம்மா வாங்கி தந்தது போல அம்மா உங்களுக்கும் வேலை வாங்கி தருவார்கள். படித்து முடித்த உடனே உங்களுக்கு அம்மா நல்ல வேலை கண்டிப்பாக அம்மா வாங்கி தருவார்கள். அம்மாவின் திருப்பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அம்மாவுடைய குரு போற்றியை, அடிகளார் போற்றியை படித்துக் கொண்டே இருங்கள். அம்மாவை கும்பிடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் படிக்கும் பிள்ளைகளுக்கும் என்னால் முடிதை நான் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நிறைய கேட்டு இன்னைக்கு பயன்பெற்று இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம் சக்தி. எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி எல்லாரும் பாஸ் ஆக முடியும்? இதுல ஒரு சக்தி சொல்றாங்க, அந்த சக்தி என்னங்கிறாங்க, சக்தி போன வருஷம் 10th மார்க், போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 10th மார்க் கம்மியா எடுத்தவங்க எல்லாம் நீங்க இங்க கிராமத்துல, எங்க ஊர் கிராமத்துல இங்க எல்லாரும் உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ +2ல 10th மார்க் கம்மியா எடுத்தவங்க இந்த வருஷம் +2ல நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. லட்சுமிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணி நன்றி சொன்னாங்க சக்திகளே. இது போன்று அம்மாவை நம்பின குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர், அம்மாவோட குழந்தைகள் எல்லாரையும் அம்மா காப்பாத்துவாங்க. கும்பிடாதவங்களா இருந்தாலும் சரி, அம்மாவை கும்பிடுங்க, வேண்டிக்குங்க. ஓம் சக்தி, ஒருவடி சரணம், திருவடி சரணம். இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சக்திகளிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு இன்னும் என் ஆயுள் இருக்கும் வரைக்கும், என் ஆத்மா இருக்கும் வரைக்கும் அம்மாவின் பணியை நான் தொடர வேண்டும். இன்னும் நிறைய அற்புதங்கள் என் வாழ்வில் அம்மா நடத்தியுள்ளார்கள். மறுபடியும் வாய்ப்பு தரும்போது மறுபடியும் நான் சொல்ல இருக்கிறேன் சக்திகளே. ஓமோம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மா அவர்களின் திருவடிகளே சரணம். சக்தி, கவிதா சக்தி, எனக்கு பேச்சே வரல. உங்க பேச்ச கேட்டு, உங்க அனுபவங்களை கேட்டு, ஆரம்பத்துல எப்படி செல்போனுக்கு ஒரு டச் போன்லக்கு ஆசைப்பட்டு, ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு நீங்க அதுவும் அம்மாவுடைய படத்தை ப்ரொஃபைல் போட்டோவா வச்சு அமாவாசைக்கு வரும்போது பார்த்து முதல்ல போறப்ப ஆசைப்பட்டீங்க. அதுக்கு அம்மா உங்களுக்கு எப்படி எல்லாம் சோதிச்சாங்க. அதாவது பாக்குற இடத்துலலாம் உங்களுக்கு செல்போன் சிம்ம தூக்கி போட்டு வேற ஒருத்தர் எடுத்து சொல்ல, அப்படியும் நீங்க வேணாம், இதை எடுத்தவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்படைச்சீங்களே, நீங்க எவ்வளவோ நல்லவங்க சக்தி. அதாவது இவ்வளவு தேவை இருக்கிற இடத்துல இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு உங்களுக்கு. இந்த கஷ்டத்துல நீங்க பின்னாடிதான் சொல்ற வலியோட, வேதனையோட, மன வேதனையோட சூழ்நிலைகள் முழுக்க உங்களுக்கு நெருக்கி அந்த 2 பிள்ளைங்க மட்டும்தான் தங்கமா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. மத்தபடி எல்லாரும் உங்களை மனசு வேதனைப்படுத்தக்கூடிய உறவுகளா சுத்தி வச்சு, ஆனா எதை தேடணுமோ அது உங்களுக்கு தேடி இருக்கீங்க. எது கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அந்த பங்காரு தெய்வம். அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அந்த அம்மாவை நீங்க அடையாளம் பிடிச்சுக்கிட்டீங்க. அந்த கைய பிடிச்சு உங்களை அழைச்சிட்டு போற மாதிரி குழந்தையா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பல தடவை காட்சி கொடுத்து உங்களை குழந்தை போல இல்ல, குழந்தையாதான், அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான குழந்தையா உங்களை அம்மா தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க, வளர்த்து எடுத்திருக்கிறாங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்க, வாழ வச்சிருக்காங்க.
வளர்ந்து நிக்கிறீங்க இன்னைக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வழிகாட்டின்னு நிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சக்தி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாவை வந்து நீங்க என்ன சொன்னீங்க, அம்மா நான் எதுவுமே கேட்க மாட்டேன், பாத பூஜைக்கு போறப்ப வந்து ஆதிபராசக்தி அம்மாவை கருவறையில பார்த்தா நம்ம ஏதாவது கேட்போமா என்ன, அந்த மாதிரிதான் பங்காரமாவும் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதுக்கேத்த மாதிரி அம்மா வந்து உங்களுக்கு சின்முத்திரையில சொன்னாங்க இல்லையா, சின்முத்திரை ரெண்டு கையிலயும் சின்முத்திரை வச்சு இப்படி காமிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு ஆசீர்வாதம் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சின்முத்திரை அம்மா அப்படி காமிச்சதுக்கு அர்த்தமே நீங்க அம்மாவை எப்படி பாத்தீங்க, கருவறையில இருக்கிற ஆதிபராசக்தி அம்மாவுக்கும் இந்த அருட்கூடத்துல உட்கார்ந்திருக்க பங்காரம்மாவுக்கும் நீங்க எந்த வித்தியாசமும் பார்க்கல. அத வந்து அம்மா வந்து தன்னுடைய அருட்கோலத்துல அம்மா வந்து நமக்கு ரொம்ப பல பல வழிகள தன்னோட அருள, தன்னுடைய கருணைய உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி இன்னைக்கு நீங்க இத உணர்ந்திருக்கீங்க. நாங்க வந்து அம்மாவுடைய கருணைய இத்தன ஒரு டைமென்ஷன்ல அப்பா கஷ்டங்கள் வந்து நெறைய பெண்களுக்கு இருக்கு. உங்களோட கஷ்டங்கள் உண்மையாவே வந்து அது சினிமாலலாம் நிஜமாவே சினிமால சொல்ற மாதிரியே பக்தி படத்துல வரும் இல்லையா? அந்த ஹீரோயின வந்து கஷ்டப்படுத்துவாரு. உடனே வந்து அந்த ஹீரோக்கு வந்து சாமி வந்து ஒரு தண்டனை குடுக்கும்ல. அந்த மாரி கண்ணு முன்னாடி அத்தன பேர் பார்க்க, உங்க பக்கத்துல இருக்க கடைக்காரவங்க, கூரியர் கடைக்காரவங்க, அந்த பக்கத்துல இருக்க மற்ற கடைக்காரவங்கலாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள திட்டி, அவமானப்படுத்தி எவ்வளவு வேதனைப்பட்டுருப்பீங்க நீங்க. சொல்லாத சொல்லலாம் கேட்டு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அம்மா தொண்டுக்கு தானே போனோம். நம்ம எங்க போனோம்? இப்படித்தானே உழைச்சிட்டு இருக்கோம்னு நீங்க எவ்வளோ வேதனைல துடிச்சிருப்பீங்கன்றது நல்லா உணர முடியுது. அத வந்து அம்மாட்ட நீங்க கண்ணீர் விட்டு சொன்னதுக்கு, அம்மா என்ன வேலை செஞ்சாங்க. அதாவது அம்மா அருள்வாக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இதனால ரொம்ப பிடிச்ச சாதாரண பேத்தி படம்னு மட்டும் இதெல்லாம் நினைச்சிடாத. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்னா போதும். மடை திறந்த வெள்ளம் மாதிரி உங்களுக்கு அம்மாவுடைய அனுபவங்களும் சரி, உங்களுடைய தொண்டு அனுபவங்களும் சரி, நிறைய இருக்கு. கண்டிப்பா இன்னொரு வாய்ப்புல வந்து நீங்க இன்னும் கூடுதலா அனுதினமும் அம்மாவுடைய அனுபவங்கள, அற்புதங்கள எப்படிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ, அது வந்து இன்னும் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். உங்களுடைய பிரச்சார பணி அம்மாவோட அருளால இன்னும் மிக மிக சிறப்பா நடந்து, இன்னும் நிறைய சக்திகளுக்கும், இந்த மாரி ஆதரவற்ற பெண்மணிகளுக்கும், குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும் வழிகாட்டுற இந்த பணியும் மிக சிறப்பா நடக்கணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிறோம். உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை இதுவரைக்கும் 8 வயசுலேருந்து நீங்க சிரமப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருந்தீங்க. காலம் ஃபுல்லா அம்மா உங்கள கஷ்டப்பட விடாம, அழகா உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு ஓய்வு நேரத்த உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த நேரத்திலே நீங்க பெண்கள மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தொண்டா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சிறிய அளவுல ஆ இந்த டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அதோட பிரச்சார பணிக்கும், ஆலயத்துக்கு வருவதாகட்டும், சுத்தி இருக்கிற மன்றங்கள், சக்தி பீடங்களுக்கு போய் அம்மாவுடைய அற்புதங்களையும், அருள்வாக்கு செய்திகளையும் கொண்டு போய் எல்லா பகுதிகளுக்கும் சேர்க்கிறதாகட்டும், அத சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களோட பணி விடாமல் தொடரணும். அம்மாவுடைய அருள் உங்க கூட என்னன்னைக்கு இருக்கணும். உங்க மூலமா இன்னும் நெறைய பேருக்கு அம்மாவுடைய அருள் செய்தி போய் சேரணும். அம்மாவுடைய அருள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த திருப்பணிய திறம்பட நீங்க செய்யணும்னு கேட்டுக்கிறோம் சக்தி. நன்றி, வணக்கம், ஓம் சக்தி.